சீமானுக்கு தான் எப்பயுமே அப்படி தான், அவருக்கு சீமானுக்கு தான் போடுவேன். 5-20 வருஷமாவே சீமானோட இதுவாக தான் இருக்கு. பேச்சு எல்லாம் பிடிச்சிருக்கு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் நல்லா பண்ணுவார்ன்றது என்னோட ஓட்டு அவருக்கு தான். அது டிரான்ஸ்போர்ட்லாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. மற்றவெல்லாம் அடிப்படை வசதிகள்லாம் இன்னும் மேம்படுத்தணும்னு, ஸ்ட்ரீட் லைட்டு, இது மாதிரி தண்ணி, குடிநீர், ரோடு சுத்தமாக வச்சுக்கிறது, அது மாதிரி தான். சுகாதாரங்கள்லாம் கவுன்சிலருங்களும் இருக்காங்க, அதான் பேருக்கு ஏதோ இருக்காங்க அவங்கெல்லாம். அதோடையும் நல்லது பண்ணுறாங்களோ உங்களுக்கு போடலாம். கோயில் இருக்குது, ஆனால் வெளியில் இருக்கிறது வந்து சுத்தமாக இல்லை. கோயிலுக்கு வந்து சிவாச்சாரிங்களுக்கு மட்டும் இது பண்ணியிருக்காங்க. பொது ஜனங்களும் கொஞ்சம் போவாங்க செய்வாங்க. வெளியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி கம்மி தான். அதுக்கான சுத்தமாக இருக்கணும்ல, நல்லாயிருக்கும். அது எதுவும் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. விஜயும் சீமானும் ஆதரிக்காம இல்லை, பாஜக கூட இல்லை. பஸ் போக்குவரத்து சரி கிடையாது. நைட் வந்து 8, 8:15, 8:30 வந்து கம்ப்ளீட்டாக பஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் டீலக்ஸ் பஸ்ஸாக விட்டால் எப்படி போவாங்க? அது பெரிய குற்றம். அது அதான் பேருக்கு பஸ் நிறைய இருக்கிறது தவிர, நான் சொல்ல முடியுங்களா, 8:15 க்ளோஸ் பண்ணிடுறாங்க நைட்டில். அந்த டீலக்ஸ் விட்டுறாங்க. டீலக்ஸ் விட்டு என்ன பண்ண முடியும்? கார் வச்சுக்கிறோம், காரில் போவோம். வசதிக்கிறோம், ஆட்டோவில் தனியாக 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போயிடுவோம். இப்போ எனக்கு அந்த வசதி கிடையாது, நான் பஸ்ஸில் தான் போகணும். அப்போ அந்த ஒயிட் போர்டு தான் நான் எதிர்பார்க்கணும். இப்போ இருக்கிற ஆளுங்கச்சே கண்டிப்பாக ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா சொன்னது எதுவுமே செய்யலை. மாதம் மின்னிட்டு ரீடிங் கொண்டு வர சொன்னதை இது வரைக்கும் கொண்டு வரல. இது வரைக்கும் 6% வரலாறு காணாமல் சென்னை குடிநீர் வரியும் சரி, சென்னை மாநகராட்சி வரியும் சரி கண்மூடித்தனமாக ஏற்றினே இருக்கிறாங்க. இதை எந்த எதிர்கட்சியும் கேள்வியும் கேட்கல. அதான் உண்மை. இந்த ஆட்சி ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், அரசாங்க ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை மற்ற ஸ்டேட்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்டை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு பென்ஷன் திட்டத்தை. இவர் இப்போ தான் முடிகிற காலத்தில் தான் இந்த பென்ஷன் திட்டத்தை கமிட்டி போட்டுருக்காரு. இவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது சொன்னதெல்லாம் இப்போ இவர் ஆளுங்கட்சியானோன்னு எதுவுமே செய்யலை. இவர் இப்போ சும்மா கண் துடைப்புக்காக 25,000 செத்தா 50,000 இதெல்லாம் கண் துடைப்பு நாடகத்துக்காக சொல்கிறார். உண்மையான அரசாங்க ஊழியர் இவருக்கு வாக்களிக்க மாட்டான். இனிமேல் மழைநீர் சேமிப்பு காவா கட்டினாங்க. சாதாரண ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சோன்னா நீங்கள் அஜாக்ஸ் பரமேஸ்வரன் உள்ளே போய் பாருங்கள், சபையில் தண்ணி அவ்வளோதான். 3 ரயில்வே ட்ராக் மூட்டாங்க. இங்கே கிராமத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் மூட்டாங்க, விம்கோ ரயில்வே ட்ராக் மூடிட்டாங்க, இந்த கிராமத்தில் ரயில்வே ட்ராக் மூட்டாங்க. பார்ப்போம், யாருக்கு இது பண்ணாலும் நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். மற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு இதெல்லாம் கிடையாது கொடுக்குறாங்க. நான் இப்போ ஒரு கேஸ் வேலையே பார்த்தீங்கன்னா ஏற்றி தான் இருக்காங்க. ஒரு சிலிண்டர் வேலை பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. எல்லாமே ஏற்றி தான் இருக்காங்க. எல்லாமே கொடுக்குறது வந்து இதுவாக இல்லை. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் சாப்பாடு. யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு போடுவோம். அவ்வளோ. இங்கே பார்த்தீங்கன்னா சபே உள்ள சரியாக வண்டி போக முடியல, வர முடியல. பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. ஏரியாங்களுக்கு குடிக்க தண்ணி சரியாக வர மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு நல்லா வருது, ஒரு நாளைக்கு தண்ணி நல்லா வரல. அந்த மாதிரி இருக்குது. 8 மணிக்கு மேலே 8:15 பிள்ளைங்க, எவ்வளோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. எவ்வளோ பிள்ளைங்க, நான் ஏன்னா அந்த பிள்ளைங்கள கடந்து தான் நம்ம வரும். அந்த பிள்ளைங்க வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சபேவில் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இப்படியும் போக முடியல. எப்படின்னா ஒரு வழி இது பண்ணிங்கன்னா பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இங்கே.